ஹலோ மக்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ஜாபல சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப நாள் கழித்து நம்ம தமிழக ரயில்வே துறையில் ஒரு மாபெரும் வேலைவாய்ப்புக்கான புதிய நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதை பற்றின முழு தகவலை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். என்ன வேலைவாய்ப்புக்காக ஆட்களை தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரயில்வே டிக்கெட் கவுண்டரில் நீங்கள் டிக்கெட் கொடுக்குற வேலைவாய்ப்புக்கான ஆட்களை தேர்ந்தெடுக்க போகிறாங்க. இந்த நோட்டிஃபிகேஷனில் அதை பற்றின முழு தகவலையும் நம்ம பார்க்கலாம். குவாலிஃபிகேஷன்ஸை பொறுத்த வரைக்கும் மினிமம் நீங்கள் 10th பாஸ் பண்ணியிருந்தால் போதும் இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறக்கு எலிஜிபிள். வயது வரம்பை பொறுத்த வரைக்கும் மினிமம் 18 வயது பூர்த்தி அடைந்தாலே போதும் இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் ஏஜ் லிமிட்டெல்லாம் எதுவும் அவங்க கொடுக்கவே கிடையாது. அதே மாதிரி இந்த வேலைவாய்ப்புக்கு எந்த ஒரு தேர்வோ அல்லது தேர்வுக்கான கட்டணமும் கிடையாது. நோ எக்ஸாம் நோ ஃபீஸ் தான். இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் ஒன்று இன்டர்வியூ வைக்கலாம், அப்படி இல்லைன்னா மெரிட் லிஸ்ட்லேயே ஆட்களை தேர்ந்தெடுக்க போகிறாங்க. இந்த நோட்டிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் சேலரியை பொறுத்த வரைக்கும் மினிமம்னா 19,900 உங்களுக்கான சம்பளம் கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி தேதி 19 ஜூன் 2024 நீங்கள் அப்ளை பண்ணணும். அதுக்கு மேலே வர அப்ளிகேஷன் ஃபார்மை அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ அந்த டேட்டுக்கு முன்னாடி நீங்கள் எவ்வளோ சீக்கிரம் அப்ளை பண்ண முடியுமோ அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த வேலைவாய்ப்புக்கு தகுதி விருப்பம் இருக்க யாராக இருந்தாலும் சரி தாராளமாக நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கு யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம், எப்படி விண்ணப்பிக்கலான்னு போன்ற முழு தகவலை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம ஜாபல சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் எங்களுக்கு அடுத்த வீடியோ போட ரொம்பவே மோட்டிவேட்டாக இருக்கும். வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் நம்ம டெலிகிராம் குரூப் மற்றும் வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் இருக்குது. இன்னும் ஜாயின் பண்ணாதவங்க கட்டாயம் ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்கள் மாவட்டங்களில் வர அனைத்து வேலைவாய்ப்புகளையும் உடனுக்குடன் உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். அதே வீடியோ டிஸ்கிரிப்ஷன் மற்றும் கமெண்ட்டை இந்த வேலைவாய்ப்புக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் லிங்க்கும் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். மறக்காமல் உள்ளே போங்க, கிளியராக படிங்க, அப்புறமா அப்ளை பண்ணுங்கள். என்றைக்குமே அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனை படித்து பார்க்காம அப்ளை பண்ணாதீங்க. வாங்க உள்ளே போய் முழுமையான தகவல் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். மக்களை பார்த்தீங்கன்னா, இதுதான் இந்த வேலைவாய்ப்புக்கான அஃபிஷியல் அப்ளிகேஷன் ஃபார்ம். வீடியோ டிஸ்கிரிப்ஷன் மற்றும் கமெண்ட்டில் லிங்க் கொடுத்துருக்கோம். உள்ளே போனீங்கன்னா நீங்கள் ஃப்ரீயாகவே டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த இடத்துல உங்களுடைய ரீசன்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஒட்ட சொல்லியிருக்காங்க. அதை செல்ஃப் அட்டஸ்டட், அதாவது உங்கள் கையெழுத்தை மேலே போட்டுக்கோங்க. அந்த ஃபோட்டோ மேலே மூஞ்சி மேலே போட்டுறாதீங்க, கழுத்துக்கு கீழே அந்த ஃபோட்டோ மேலே சைன் போட்டுக்கோங்க. ஃபஸ்ட் எடுத்தோன்னே நேம் ஆஃப் த அப்ளிகண்ட், உங்களுடைய பெயர் என்ன, யார் அப்ளை பண்ண போகிறாங்களோ அவங்களுடைய பெயரை ஃபுல் நேமை கிளியராக என்னங்கிறத மென்ஷன் பண்ணிக்கோங்க. இரண்டாவது தகப்பனார் பெயர், கல்யாணம் ஆன பெண்களாக இருந்துச்சுன்னா நீங்கள் உங்களுடைய கணவர் பெயரை என்னங்கிறத மென்ஷன் பண்ணிக்கோங்க. மூணாவது உங்களுடைய வயது என்ன அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுங்கள். அந்த இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் என்ன அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிக்கோங்க. DD/MM/YYYங்கிற அந்த ஃபார்மெட்டில் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் என்ன அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிக்கோங்க. தென் உங்களுடைய குவாலிஃபிகேஷன்ஸ் என்ன படிச்சிருக்கீங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸை மென்ஷன் பண்ணணும். தென் உங்களுடைய ஜெண்டர், மேலா ஃபீமேலா, எந்த கேட்டகரியோ என்ன அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுங்கள். தென் உங்களுடைய ரெசிடென்ஷியல் அட்ரஸ், டோர் நம்பர், ஸ்ட்ரீட் நேம், ஏரியா நேம், டிஸ்ட்ரிக்ட், தாலுக் மற்றும் பின்கோடு. டிஸ்ட்ரிக்ட் மற்றும் பின்கோடுக்கு தனியாக கொடுத்துருக்காங்க. மிச்சம் இருக்க டீட்டெயில்ஸை இந்த இதில் கிளியராக மென்ஷன் பண்ணிக்கோங்க. டெலிஃபோன் நம்பர் மற்றும் மொபைல் நம்பர் என்ன அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிக்கோங்க. தென் பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த ஸ்டேஷனுக்கு அப்ளை பண்ண போகிறீங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் நம்ம இப்போ பார்க்கலாம் அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனில். அது என்ன அப்படிங்கிறத நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கோங்க. கீழே இந்த இடத்துல டிக்ளரேஷன், அதாவது உறுதிமொழி என்னென்ன இருக்கோ அதை படிச்சுக்கோங்க. தென் நீங்கள் என்னென்னலாம் வச்சு நீங்கள் அனுப்பணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க. என்னென்ன வைக்கணும், இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் கூட நீங்கள் என்னென்ன வைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய 10th பாஸுக்கான சர்டிஃபிகேட் வைக்கணும். இரண்டாவது ஏஜ் ப்ரூஃபுக்கான சர்டிஃபிகேட். இந்த ஏஜ் ப்ரூஃபுக்கு நீங்கள் என்னென்னலாம் வைக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆதார் கார்டு வைக்கலாம்னு சொல்லியிருக்காங்க, இல்லை பேன் கார்டு வைக்கலாம்னு சொல்லியிருக்காங்க, இல்லை எனி அதர் கவர்மெண்ட் இஷ்யூடு டாக்குமெண்ட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் வச்சுக்கோங்க டேட் ஆஃப் பர்த்துக்கு. தென் பார்த்தீங்கன்னா அட்ரஸ் ப்ரூஃப், நீங்கள் இப்போ இருக்கிறதுக்கான அட்ரஸ் ப்ரூஃப் வைக்கணும். அதுக்கு உங்களுடைய ஸ்மார்ட் கார்டாக இருந்தாலும் சரி, அது உங்களுக்கு ஆதார் கார்டு எதாக இருந்தாலும் சரி, எதில் உங்களோட அட்ரஸ் ப்ரூஃப் இருக்கோ அதை வச்சுக்கோங்க. கூடவே இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதில் செல்ஃப் அட்டஸ்டட் உங்கள் கையெழுத்து போட சொல்லியிருக்காங்க இந்த 3 இதுலேயும். தென் உங்களுடைய ஆதார் கார்டு வைக்க சொல்லியிருக்காங்க, அதை வச்சுட்டு இங்கே டிக் பண்ணிக்கோங்க. காப்பி ஆஃப் பேன் கார்டு, உங்கள் பேன் கார்டை வச்சுட்டு அதுலேயும் டிக் பண்ணிக்கோங்க. தென் பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்டர்ட் டாக்டர்கிட்ட ஒரு மெடிக்கல் சர்டிஃபிகேட் வாங்கணும், சரிங்களா, அதையும் வாங்கி வச்சுட்டு டிக் பண்ணிக்கோங்க. தென் பார்த்தீங்கன்னா உங்களுடைய பேங்க் பாஸ்புக்கில் 1 month டிரான்சாக்ஷனுக்கான அந்த ஸ்டேட்மெண்ட்டை வைக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா போலீஸ் கிளியரன்ஸ் சர்டிஃபிகேட். இது எல்லாத்தையுமே இந்த 8 டாக்குமெண்ட்டையும் நீங்கள் வைக்கணும். கூடவே 9வதாக இந்த அப்ளிகேஷன் ஃபார்மையும் வைக்கணும். இது எல்லாத்தையுமே வச்சு தான் நீங்கள் அனுப்ப போகிறீங்க, சரிங்களா. கீழே மறக்காமல் என்ன பண்ணுங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல உங்கள் ஊர் பேர் என்ன, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா என்ன டேட்,
நீங்கள் என்றைக்கு சப்மிட் பண்ணுறீங்களோ அந்த டேட்டை மென்ஷன் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல சிக்னேச்சர் ஆஃப் த அப்ளிகண்ட் உங்களுடைய கையெழுத்தை போட்டு அனுப்புங்க. அவ்வளோதான். ரொம்ப சிம்பிளாக தான் அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்குது. என்னென்னலாம் என்க்ளோசர்ஸ் வைக்கணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸும் அவங்களே சொல்லிட்டாங்க. ஸோ எந்த பிரச்சனையும் கிடையாது. இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் கூட இந்த 8 டாக்குமெண்ட்ஸையும் நீங்கள் வச்சு நீங்கள் சப்மிட் பண்ணால் மட்டும் போதும். சரிங்களா? சரி, வாங்க நோட்டிஃபிகேஷனை பற்றின முழு தகவல் என்னங்கிறத பார்க்கலாம். இந்த நோட்டிஃபிகேஷன் எப்போ ரிலீஸ் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 18/5/2024 அன்றைக்கி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த நோட்டிஃபிகேஷனுக்கு நீங்கள் லாஸ்ட் டேட் இங்கே ஓப்பனிங்னு இருக்குது, இது க்ளோசிங் டேட் தான் 19 ஜூன் 2024 சாயந்தரம் 3:30 மணிக்குள்ளே நீங்கள் இந்த வேலை வாய்ப்புக்கு அப்ளை பண்ணணும். 3:30 மணிக்கு மேலே கிடைக்கிற எந்த அப்ளிகேஷன், அதாவது 19 ஜூனுக்கு மேலே வர எந்த அப்ளிகேஷன் ஃபார்மே அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் எவ்வளோ சீக்கிரம் அப்ளை பண்ண முடியுமோ அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த இதில் பார்த்தீங்கன்னா 2 விஷயம் சொல்லியிருக்காங்க. ஒன்று பார்த்தீங்கன்னா ரிட்டையர்ட் ரயில்வே எம்ப்ளாயீஸ் அப்ளை பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் நமக்கு ஜென்ரல் பப்ளிக்கான வேலை வாய்ப்புக்கு தனியாக சொல்லியிருக்காங்க. மேலே இருக்கிறதெல்லாம் அவங்களுக்கு, நம்ம ஜென்ரல் பப்ளிக் வரதை பார்க்கலாம். இதில் என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தி அப்ளிகேஷன் ஷுட் பி மெட்ரிக் பாஸ், அதாவது நீங்கள் 10வது பாஸ் பண்ணியிருந்தால் போதும் இந்த வேலை வாய்ப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இரண்டாவது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் 18 வயது பூர்த்தி அடைந்தால் போதும் இந்த வேலை வாய்ப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறக்கு எலிஜிபிள். மூணாவது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் அவங்க பார்த்தீங்கன்னா ஒரு 12 இதில் உங்களுக்கு சொல்லியிருக்காங்க எந்தெந்த ஸ்டேஷன் அப்படிங்கிறது, அந்த ஸ்டேஷனுக்கு உங்களுக்கு எவ்வளோ தூரம் இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் சொல்லணும். ஆக்சுவலாக இது என்ன வேலை வாய்ப்புக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபெசிலிட்டேட்டர்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிசர்வேஷன் பண்ணியிருப்பாங்க, அவங்களுக்கு ரிசர்வேஷன் வந்திருக்காது, ஏன்னா அவங்க அந்த டிக்கெட் வச்சு வருவாங்க. அந்த மாதிரி வர மக்களுக்கு பார்த்திங்கன்னா நீங்கள் டிக்கெட் எடுத்து கொடுக்கணும். இதுதான் உங்களுடைய வேலை, வேறு எந்த இதுவும் கிடையாது. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மினிமம் என்னென்ன லாங்குவேஜஸ் தெரியணும் அப்படிங்கிறத அவங்க சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ், ஹிந்தி மற்றும் ரீஜனல் லாங்குவேஜ், இது 3மே தெரியணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு ரீஜனல் லாங்குவேஜுங்கிறது மட்டும்தான் கம்பல்சரி இங்கேயே கொடுத்துருக்காங்க. எசென்ஷியல் அப்படின்னா தமிழ், ஏன்னா இது தமிழ்நாட்டில் தான் ஃபுல்லாக எடுக்கிறாங்க. ஸோ உங்களுக்கு தமிழ் தெரிஞ்சால் போதும் இந்த வேலை வாய்ப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இங்கிலீஷ், ஹிந்தியெல்லாம் தெரியணும் கம்பல்சரி அப்படிங்கிற எந்த நீடும் கிடையாது. சரி, என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம். எஜுகேஷன் சர்டிஃபிகேட், ஏஜ் ப்ரூஃப், அட்ரஸ் ப்ரூஃப், ஆதார் கார்டு, பேன் கார்டு, மெடிக்கல் சர்டிஃபிகேட், பேங்க் பாஸ்புக் மற்றும் போலீஸ் வெரிஃபிகேஷனுக்கான சர்டிஃபிகேட், இது எல்லாத்தையுமே வச்சு நீங்கள் சப்மிட் பண்ணால் போதும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இந்த வேலை வாய்ப்புக்கு நீங்கள் எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹவு டு அப்ளை, இது அஃபிஷியல் வெப்சைட். இந்த அஃபிஷியல் வெப்சைட்டில் நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார்ம் டவுன்லோட் பண்ணிக்கலாம். வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கோம், கமெண்ட்லேயும் லிங்க் கொடுத்துருக்கோம். உள்ளே போனீங்கன்னா நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார்மை டவுன்லோட் பண்ணிக்கலாம். அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் கூட நீங்கள் ஆல்ரெடி என்னென்னலாம் வச்சு அனுப்பணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸை நம்ம பார்த்துட்டோம். ஸோ இன்னொரு விஷயம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா நீங்கள் வெறும் ஒரு இடத்துக்கு தான் நீங்கள் அப்ளை பண்ண முடியும், மல்டிபிள் லொக்கேஷன்ஸுக்கு உங்களால் அப்ளை பண்ண முடியாது. அப்படி நீங்கள் மல்டிபிள் லொக்கேஷன்ஸுக்கு ஒரு 2-3 இடத்துக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா கம்பல்சரி ரிஜெக்ட் தான் பண்ணுவோம், அதை வந்து அக்செப்ட் பண்ண மாட்டோம் அப்படிங்கிறத அஃபிஷியலாகவே சொல்லியிருக்காங்க. சரி, நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார்மை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அப்ளிகேஷன் ஃபார்மை டவுன்லோட் பண்ணிவிட்டு எல்லா டாக்குமெண்ட்ஸையும் வச்சு சீல் பண்ணிக்கோங்க அந்த கவரை. சரிங்களா? மொத்தமாக எல்லாத்தையும் சேர்த்து வச்சு நீங்கள் சீல் பண்ணிக்கோங்க. மேலே மறக்காமல் என்ன பண்ணுங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார் த என்கேஜ்மெண்ட் ஆஃப் ஏடிவிஎம் ஃபெசிலிட்டேட்டர். சரிங்களா? இங்கே ரிட்டையர்ட் ரயில்வே எம்ப்ளாயா ஆர் ஜென்ரல் பப்ளிக், நீங்கள் ஜென்ரல் பப்ளிக்னு மென்ஷன் பண்ணிக்கோங்க. நீங்கள் எந்த ஸ்டேஷனில் வந்து அந்த இதை கொடுக்குறீங்க அப்படிங்கிறது விஷயம் அதை வந்து மென்ஷன் பண்ணிக்கோங்க. நீங்கள் இது இன்னொரு விஷயம் என்ன பண்ணணும்னா டேரெக்டாக போய் நீங்கள் அங்கே ஒரு பாக்ஸ் வச்சுருப்பாங்க, அந்த பாக்ஸில் தான் நீங்கள் போடணும். நீங்கள் தபால் மூலிமா, கொரியர் மூலிமா அனுப்ப முடியாது. நீங்கள் டேரெக்டாக கொண்டு போய் அந்த பாக்ஸில் தான் போடணும். எப்போ அப்படின்னு எந்த அட்ரஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் ஃபார் த சீனியர் டிவிஷனல் கமர்ஷியல் மேனேஜர், திருச்சிராப்பள்ளி டிவிஷன், டிஆர்எம் காம்ப்ளெக்ஸ், திருச்சி 620001. இந்த அட்ரஸுக்கு காலையில் 10 மணிலேருந்து 3 மணி வரைக்கும் உங்களுக்கு டைமு. அப்போ நீங்கள் கொண்டு போய் போடலாம். லாஸ்ட் டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 19/6/2024 தான் இதுக்கான லாஸ்ட் டேட். அதுக்குள்ளே நீங்கள் கொண்டு போய் அந்த டிராப் பாக்ஸில் போட்டணும். இன்னொரு முக்கியமான விஷயம், இப்போ நம்ம அந்த லொக்கேஷன்ஸ் எல்லாம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் ஒரு 12 லொக்கேஷன் சொல்லியிருக்காங்க. எங்கெங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருச்சிராப்பள்ளி, தஞ்சாவூர், நிடமங்கலம், கும்பகோணம், சிதம்பரம், நாகப்பட்டினம், அரியலூர், விருதாச்சலம், திருப்பற்றிப்புலியூர், விழுப்புரம், பாண்டிச்சேரி, திருவண்ணாமலைன்னு இந்த 12 டிஸ்ட்ரிக்ஸில் தான் இந்த நோட்டிஃபிகேஷன், இந்த வேலைவாய்ப்பு அறிவிச்சிருக்காங்க. நீங்கள் அந்த ஏரியாவாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் இந்த வேலைவாய்ப்புக்கு அப்ளை பண்ணிக்கலாம். அவ்வளோதான் மக்களே. இதுக்கான ஃபுல் டீட்டெயில்ஸும் வீடியோ டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கோம், மறக்காம செக் பண்ணிக்கோங்க. ஏதாவது டவுட் இருக்குன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களை நாளைக்கு நான் வேறு ஒரு சூப்பரான வீடியோ மூலிமா சந்திக்கிறேன். மிக்க நன்றி.